200 ஆபீசஸ் 2000 போலீஸ்காரங்களை கையில வச்சுட்டு 250 டாக்டர்ஸ் பண்ற ஸ்ட்ரைக்க கட்டுப்படுத்த முடியல. ஏன் சார் ஏசியும் டிசியும் ஸ்டார் சாசா சட்டையில குத்திட்டு என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? சாரி சார், ஸ்ட்ரைக் பண்றவங்க ஆட்டோ டிரைவர்ஸோ அன்எம்ப்ளாயிஸோ இல்ல, எல்லாம் கவர்மெண்ட் டாக்டர்ஸ். எந்த கேஸா இருந்தாலும் அவங்கள்ட்ட ரிப்போர்ட் வாங்கிட்டு தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியும். இந்த சூழ்நிலையில அவங்க மேல ஆக்ஷன் எடுத்தா அது போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் சார் பாதிக்கும். நீங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அண்டர் செக்ரட்டரி தானே, ஏதாவது யோசனை சொல்லுங்க சார். சார் நீங்க ஹெல்த் மினிஸ்டர், உங்களுக்கு நாங்க சொல்லி தெரிய வேண்டியதில்ல. கோவப்படுறத விட்டுட்டு அவங்க கோரிக்கைகளை நிறைவேற்றதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க மனசு வச்சா முடியும் சார். எப்படி சார் முடியும்? அவங்க கேட்கிற கோரிக்கைகளை நிறைவேற்றணும்னா ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 450 கோடி ரூபாய் செலவாகும். இத மத்திய அரசுக்கு இந்தியில இங்கிலீஷ்ல இது புரிய வைக்கணும்னா 3 மாசம் ஆகும். இதெல்லாம் நடக்கிற காரியம் எனக்கு தோணல. இன்னைக்கு காலைல 10 மணிக்கு சட்டசபையில எதிர்கட்சிக்காரங்க இத பத்தி பேசி நம்மள கிழிக்கிழின்னு கிழிக்க போறாங்க. அந்த டாக்டர் ஸ்ட்ரைக்க இன்னும் 1 ஹவர்ல வாபஸ் வாங்குறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க சார். இந்த பிரச்சனையை அபிஷியலா டீல் பண்றதை விட அன்அபிஷியலா டீல் பண்றது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்க ப்ளீஸ். சார், தயானு ஒரு ரவுடி இருக்கான். அவன் ரவுடி மட்டும் இல்ல, புத்திசாலியும் கூட. அவன் கத்தியை விட அவன் புத்தி ரொம்ப ஷார்ப். பணத்துக்காக எது வேணா செய்யக்கூடிய லேட்டஸ்ட் ரோபோ. இந்த பிரச்சனையை அவங்க கிட்ட ஒப்படைச்சீங்கன்னா கண்டிப்பா முடிச்சிருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சார். சட்டசபை ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் இருக்கு, அதுக்குள்ள முடியுமா? 2 மணி நேரம் இருக்கே சார், தயாவால கண்டிப்பா முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் டாக்டர்ஸும் போலீஸ்காரங்களும் ஸ்ட்ரைக் பண்ண கூடாது. அப்படி பண்றவங்களை யார் தடுத்து நிறுத்துறாங்களோ அவன் தான் ரியல் ஹீரோ. முதல்ல தயாவுக்கு மெசேஜ் கொடுங்க. ஹலோ, குட் மார்னிங். நான் தான் கப்பி சேகர் பேசுறேன். குட் மார்னிங் தயா, நான் தொட்டி சிவா. காலையில எந்திரிச்சதும் சிகரெட்டும் டீயை கொடுக்காம என்னடா போன்ல வாசிக்கிறீங்க? அண்ணே, எங்கண்ணே இருக்கீங்க? அண்ணன் விஜயகாந்துக்கும் தம்பி விஜய்க்கும் நடுவுல இருக்கேன்டா. என்னது விஜயகாந்துக்கு விஜய்க்கு நடுவில் இருக்காரமே? மவுண்ட் ரோடு. மவுண்ட் ரோடா? மவுண்ட் ரோட்ல எந்த பில்டிங்னே தெரியலடா. எனக்கு மேல அண்ணா மேம்பாலம் போயிட்டு இருக்கு, கீழே பல்லவன் பஸ் ஓடிட்டு இருக்கு. அண்ணா மேம்பாலமா? ஓ 23C ரூட். ஏய், விஷயம் என்னன்னு சொல்லுடா. அது ஒண்ணு இல்லனே, பெரிய ஹாஸ்பிடல் டாக்டருக்கு எல்லாம் உடம்பு சரியில்லையா, சோறு தின மாட்டேன் ஸ்ட்ரைக் பண்ணுகிறானுங்க. சட்டசபை 10 மணிக்கு ஆரம்பிக்கிறதுக்குள்ள நீ கூட சோறு போட போறியா? அந்த ஸ்ட்ரைக் எப்படியாவது கழிச்சிடணுமா? நம்ம மினிஸ்டர் பிஏ வந்திருக்காருனே. சரி, நீங்க ஸ்பாட்டுக்கு வந்துடுங்க, நான் வந்து சேர்ந்துடுறேன். ஓகேண்ணே, ஸ்பாட்டுக்கு வந்துடுறோம். எந்த ஸ்பாட்ரா? கோல்ட் ஸ்பாட். கிளம்புடா. அட்டே நல்லா ஜூஸ் குடிறியே, ஆஸ்பத்திரி வாசல்ல போறியா? அங்க நீ பிச்சை எடுத்தியா? நம்ம ஆட்களை எல்லாம் கலைஞ்சு போக சொல்லு. எஸ் சார். கத்தி கத்தி தொண்டை காஞ்சிருக்கும். முதல்ல ஜூஸ் குடி, மத்தது அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. டாக்டர், வடநாட்டுக்கு தாவூதுன்னா தமிழ்நாட்டுக்கு தயா. ஆனா இப்ப ஒரு ஆஞ்சநேயர் மாதிரி அரசு தூதுவரா வந்துக்கிறார். டாக்டர் ஜூஸ குடிங்க டாக்டர். நாங்க ஜூஸ் எல்லாம் குடிக்க மாட்டோம், உண்ணாவிரதத்துல இருக்கோம். தோடா சில்போன்ஸ். அப்ப தயா கஷ்டப்பட்டு ஜூஸ் புஞ்சி கொண்டு வந்து எதுக்கு? 1.5 ரூபாய் லாபம் வச்சு விக்கிறதுக்கா? டாக்டர் ஒழுங்கா ஜூஸ குடிச்சிட்டு உண்ணாவிரதத்தை முடிச்சுக்க பாரு. நாங்க இதுக்கு ஒத்துக்க மாட்டோம். இது கவர்மெண்ட்டுக்கும் எங்களுக்கு நடக்கிற பிரச்சனை. அது நேத்து வரைக்கும் டி, இப்பல இருந்து பிரச்சனை தயாவுக்கும் உங்களுக்கு மட்டும்தான். ஜூஸ் குடி. என்ன ரவுடிசம் பண்றியா? ஐயோ போச்சுடா. யோ, சாத்துக்குடி புளியறதெல்லாம் ரவுடிசம்னா நார்மல் டெலிவரியை நீங்க காசுக்காக சிசேரியன் பண்றீங்களே, அதுக்கு என்ன பேரு? என்னை பொறுத்த வரைக்கும் டாக்டரும் ரவுடியும் ஒண்ணுதான். ஏன்னா 2 பேருக்கும் கத்தியை வச்சுதான் தொழில். யோ,
நான் காசுக்காக ஒருத்த மேல கத்திய வச்சா அவன் பேஷண்ட், நீ காசுக்காக அவன் மேல கத்திய வச்சா அது ட்ரீட்மெண்ட். நமக்குள்ள இவ்வளவு ஒற்றுமை இருக்கும்போது பிரிச்சு பேசாதீங்க பிரதர். இத பாருங்க, ஜூஸ குடிச்சிட்டு சமத்தா நர்ஸோட போய் டியூட்டியை பாருங்க. ஆஸ்பத்திரிக்குள்ள அப்ப எங்க பிரச்சனைக்கு வழி கண்ணம்மா பட்டதான் வழி. டாக்டர் அண்ணன் சொன்னது கேட்கல. அப்புறம் உங்க கை கால் எலும்பெல்லாம் நேரா உடைஞ்சு சித்தூருக்கு போக வேண்டியதுதான். புத்தூர். புத்தூர். என்ன மிரட்டுறீங்களா? ம்ஹும். குடி. முடியாது. 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 எங்க முன்னாடி கிளாஸ போட்டு உடைச்சா நாங்க பயந்துருவோம் நினைச்சியா? இந்த உண்ணாவிரத வெற்றி அடையறதுக்கு எங்க உயிரையும் கொடுப்போம். போராடுவோம் 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 போராடுவோம். எதை பத்தி ஒருத்தன் அதிகமா பேசுறானோ அது மேல அவனுக்கு ஆசை அதிகம்னு அர்த்தம். ஏய், எல்லாம் உட்காருங்கடா. நீ உட்காருடி. இப்போ சொல்லுங்கப்பா. போராடுவோம் போராடுவோம். இவன் சாகும் வரை போராடுவோம். போராடுவோம் போராடுவோம். என்ன? சார் ரொம்ப ப்ளீடிங்கா இருக்கு சார். அவருக்கு சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் பண்ணும் சார் ப்ளீஸ். ஐயோ, தர்மாஸ்பத்திரி டாக்டருங்களா ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கோம். தலைவருக்குன்னு தனியா ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. மூடிக்கிட்டு உட்காரு. போராடுவோம் போராடுவோம். போற போக்க பார்த்தா உங்க தலைவர் சீக்கிரம் புட்டுக்கார் போல இருக்க. சீக்கிரமா குளிக்கு போட்டு அட்ட தலைவரை தேர்ந்தெடுங்க. இதுல கையெழுத்து போட்டு அப்பால லைனா நின்னு ஜூஸ் குடிங்க. இந்தா. டேய் கப்பி தொட்டு, மேட்ரு முடிஞ்சிடுச்சு. மீட்டரை கரெக்ட் பண்ணுங்கடா.